ஹலோ. இந்த வீடியோவில் நீட் 2024 அதில் கெமிஸ்ட்ரியில் நமக்கு கேட்ட ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை தான் நம்ம சால்வ் பண்ணி இந்த வீடியோவில் சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகலாமா? அந்த கொஸ்டின் என்னென்னா, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 ப்ராசஸ், லிஸ்ட் 2 கண்டிஷன். A isothermal process, B isochoric process, C isobaric process, D adiabatic process. 1. No heat exchange. 2. Carried out at constant temperature. 3. Carried out at constant volume. 4. Carried out at constant pressure. நம்ம பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 அப்படின்னு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை எது கரெக்ட் ஆன்சரோ நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. போலாமா? ஓகே. இப்போ இது ஒரு மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? ஐசோதெர்மல் பொதுவாக என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஐஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஸ்னா என்ன? கான்ஸ்டன்ட். இப்போ ஐசோதெர்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெர்மல்னால் யாரோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும்? டெம்பரேச்சரோட சம்மந்தப்பட்டதாக இருக்குமா? ஸோ அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்னென்னா, மாறாத டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் த ப்ராசஸ் கேரிட் அவுட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஒரு நிகழ்வு நடக்க போகுது. ப்ராசஸ்னால் ஒரு நிகழ்வை நம்ம படிக்க போகிறோம். அந்த நிகழ்வு எப்படி இருக்கணும்? நிகழ்வு நடந்துட்டு இருக்க அதே நேரத்தில் வெப்பநிலை மாறக்கூடாது, டெம்பரேச்சர் மாறக்கூடாது. ஸோ A இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஸோ பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருது 4th ஆப்ஷன் தான் நம்முடைய ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பார்க்கலாமா? ஐசோசோரிக் ப்ராசஸ். இப்போ என்னென்னு பார்ப்போம். ஐசோசோரிக்னா அதை ஐஸ்னா என்ன சொன்னேன்? இப்போ உங்கள்கிட்ட ஐஸ்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த சோரிக்குங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். நமக்கு கொள்ளளவு மாறாது, கன அளவு மாறாது. ஓகே, நம்முடைய சிஸ்டம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துடைய கன அளவு மாறாது. அப்படின்னா த ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் வித் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்படி ஏதாவது இருக்கா? ஸோ பி நமக்கு 2. ஸோ பி நமக்கு 3. அப்படி தானே? நம்ம தேர்ட் ஆப்ஷன் அப்படி தானே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம தேர்ட் இதை பார்த்துடலாமா? மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ். இப்போ ஐசோபாரிக் அப்புறம் நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஐஸ்னால் என்ன சொன்னால் அவங்ககிட்ட கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னா கான்ஸ்டன்ட். பார்னா என்ன? எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்கிறது ப்ரெஷரோட ஒரு யூனிட். ஐசோபாரிக், ஐஸுங்கிறது கான்ஸ்டன்ட், பாருங்கிறது ப்ரெஷரோட யூனிட். ப்ரெஷருக்கு ஏகப்பட்ட யூனிட் இருக்குது. பாஸ்கல், மெகா பாஸ்கல், ஜிகா பாஸ்கல், பாரு, ஏடிஎம், அப்புறம் வேறு எம்எம் ஆஃப் ஹெச்ஜி அப்படிலாம் இருக்குது. டார் அப்படின்னு ஒரு யூனிட்லாம் இருக்குது. ஸோ பாருங்கிறது ப்ரெஷரோட ஒரு யூனிட். ஸோ அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஐசோபாரிக் அப்படிங்கிறது பார்த்தா அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷருடைய ஒரு யூனிட். ஸோ ஐசோபாரிக்குங்கிறது கேரிட் அவுட், எ ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஆப்ஷன் சிங்கிறது யாரோட மேட்ச் பண்ணிக்கலாம்? 4th மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி தானே? லாஸ்ட் ஆப்ஷன் எனக்கு என்ன இருக்குது? த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் அடியபெட்டிக் ப்ராசஸ். கண்டிப்பாக அது என்னது தான்? நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது எந்த ஒரு வெப்பம் சிஸ்டத்துக்கு கொடுக்கப்படாது. சிஸ்டத்தை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து ஹீட்டும் வெளியே வராது. ஓகே, வெப்பமும் வெளியே வராது. அதுதான் நம்ம கண்டிஷன். அடியபெட்டிக் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய எக்ஸாம்ஸில் திருப்பி கேட்கக்கூடியது அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவாடா? ஸோ இப்போ நம்ம கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
இன்னும் பல வீடியோ கெமிஸ்ட்ரி சார்ந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் இது பண்ணலாம். வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய நாலேஜை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த சேனல் மூலமாக. ஓகே, தேங்க்யூ, பை.